1,00,000 சம்பளம் இல்லனாலும் மில்லியனர் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும். மில்லியனர் ஆகணும்னா ஹை சேலரி வேணும். பிக் பிசினஸ் வேணும். இல்ல லாட்டரி தான் அடிக்கணும் அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? சாதாரண ஜாப் பண்ணி, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர், அவருடைய வாழ்க்கை முடியும்போது அரவுண்ட் $7 மில்லியன் வொர்த் வெல்த் உருவாக்கி இருக்காரு. அவங்க தான் கிரேஸ் குரோனர். கிரேஸ் குரோனர் worked as a secretary for most of her life and lived a very modest life. She never earned a huge salary in her life. கிரேஸ் குரோனருக்கு 6 ஃபிகர் salary இல்ல, பிசினஸ் இல்ல, சிஇஓ இல்ல, டாக்டர் இல்ல, அட சாஃப்ட்வேர் என்ஜினியர் கூட இல்லைங்க. ஒரு சாதாரண செக்ரட்டரி. ஆனா 1935ல அவங்க வாங்கின சில ஷேர்ஸ டிகேட்ஸ் முழுக்க ஹோல்ட் பண்ணாங்க. டிவிடெண்ட்ஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. அது 7 மில்லியன் வெல்த்தா க்ரோ ஆயிடுச்சு. இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். இந்த வீடியோல லோ இன்கம் இருந்தாலும் வெல்த் பில்ட் பண்ண 5 சிம்பிள் பிரின்சிபிள்ஸ் பார்க்கலாம். பிரின்சிபிள் 1, மணி ட்ராக்கிங் ப்ராப்ளம். நெறைய பேத்துக்கு அவங்க ஏர்ன் பண்ண மணி எங்க போகுதுன்னே தெரியாது. ஒரு சிம்பிள் கொஸ்டின். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல லாஸ்ட் மந்த் எவ்வளவு மணி ஸ்விக்கி, யூபர் ஈட்ஸ், அமேசான் ஷாப்பிங், ஸ்டார்பக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்துக்கும் போச்சு? எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியுமா? நீங்க மந்த்லி 250,000 சம்பாதிக்கலாம். ஆனா அவ்ளோ சேலரி இருந்தும் மந்த் எண்ட்ல பணம் எங்க போகுதுன்னே தெரியலையே! அது உங்க தப்பு தான். அதே நேரம் ஒரு ஸ்கூல் டீச்சர் எடுத்துக்கோங்க. வருஷத்துக்கு $50,000 தான் இன்கம். ஆனா ஒவ்வொரு மாசமும் $700 சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அவங்க கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கிட்ட ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் ஆகி இருக்கும். சோ நம்ம பணம் எங்க போகுதுன்னு தெரியணும். அதுக்காக எக்ஸ்பென்சிவ் ஆப்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன நோட்புக் இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸெல் ஷீட்டே போதும். 30 நாள் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் எழுதி பாருங்க. இல்ல நோட் பண்ணி பாருங்க. காஃபி, ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் ஷாப்பிங், Netflix, Amazon, பெட்ரோல் எல்லாத்தையும் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எவ்ரி ரூபி இல்ல எவ்ரி டாலர் நீட்ஸ் அ ஜாப். ஒவ்வொரு ரூபாய்க்கும் பர்பஸ் இருக்கணும். இல்லனா அது தெரியாமயே டிஸப்பியர் ஆயிடும். பிரின்சிபிள் 2, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி. ஒரு காமன் மிஸ்டேக், சேலரி இன்க்ரீஸ் ஆன பின்னாடி இன்வெஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றேன். போனஸ் வந்த பின்னாடி ஸ்டார்ட் பண்றேன். இந்த லேட்டர் தான் பிக்கெஸ்ட் எனிமி. ஒரு எக்ஸாம்பிள், 25 வயசுல இருந்து மாசம் வெறும் $250 மட்டும் S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஆவரேஜ் 10% ரிட்டர்ன் அஸ்யூம் பண்ணும்போது 65 வயசுல சுமார் $1.5 மில்லியன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே இன்வெஸ்ட்மெண்ட்ட 35 வயசுல பண்ணீங்கன்னா சுமார் 500,000 மட்டும் தான். இமேஜின் பண்ணி பாருங்க. 10 இயர்ஸ் லேட் ஆனதுனால ஆல்மோஸ்ட் $1 மில்லியன் டிஃபரன்ஸ். இதுல லெசன் என்ன? அமௌண்ட்ட விட டைம் முக்கியம். நெறைய பேர் என்னால ₹5,000 இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்வாங்க. யாரு 5,000 கேட்டாங்க? 500 இல்ல ₹1,000 வச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதுவும் ஆட்டோ இன்வெஸ்ட்மென்ட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, திங்கிங் கூட பண்ண வேண்டியதில்ல. யோசிச்சு பாருங்களேன். சேலரி வந்த உடனே இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்டிங் நெக்ஸ்ட். அதுதான் வெல்தி பீப்பிள் ஃபாலோ பண்ற சிஸ்டமும் கூட. பிரின்சிபிள் 3, அவாய்ட் ஸ்பெண்டிங் ட்ராப். மீனிங் என்னன்னா, இன்கம் ஜாஸ்தியான உடனே எக்ஸ்பென்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆகுது. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, சேலரி ஹைக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நியூ கேட்ஜெட்ஸ், ஃபேன்சி க்ளோத்ஸ், லக்ஸரி வெக்கேஷன், பெரிய வீடு. அப்ப என்ன ஆகும்? சேவிங்ஸ் குறையும். இஎம்ஐ, கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆன அதே ஸ்பீட்ல எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆன அதே ஸ்பீட்ல எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. வெல்த் பில்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் ஓல்ட் லைஃப் ஸ்டைலே கண்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும். ஒரு நல்ல லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெல்த் இஸ் ஆல்வேஸ் குவைட். ரிச் பீப்பிள் எல்லாரும் லக்ஸரி கார் ஓட்டணுங்கிற அவசியமே கிடையாது. பல மில்லியனியர்ஸ் சிம்பிள் கார், சிம்பிள் ஹவுஸ், சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஆனா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னு யோசிச்சு பாருங்களேன். வேற யாரு? வாரன் பஃபெட் தான். ஒரு விஷயம் கிளியர். லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பிகினிங் ஸ்டேஜ்ல ஷார்ட் டர்ம் ஷோ ஆஃப் அவாய்ட் பண்ணீங்கன்னா லேட்டர் லாங் டர்ம் ஃப்ரீடம் கிடைக்கும். பிரின்சிபிள் 4, அப்ஸ்கில்லிங். உங்களோட ஸ்கில்லுக்கு மார்க்கெட் எவ்வளோ வேல்யூ கொடுக்குதோ அவ்வளோதான் சேலரி. அதனால இன்கம் இன்க்ரீஸ் வேணும்னா ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகணும். திங்க் அபவுட் இட். ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஏஐ என்ஜினியர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்
இல்ல ஒரு சேல்ஸ் எக்ஸ்பர்ட். ஒரே அளவு எஃபோர்ட் பண்ணாலும், ஆனா இன்கம் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்? டிஃபரண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. பிக்கர் ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்களுக்கு பிக்கர் இன்கம். இப்ப 2026ல ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் என்ன? ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ராம்ப்ட் ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ், டேட்டா அனாலிசிஸ், புரோகிராமிங், கம்யூனிகேஷன் இது எல்லாம் காலேஜ் போனா தான் கத்துக்க முடியும்னு அவசியம் கிடையாது. YouTubeல ஃப்ரீ கோர்சஸ் நெறைய இருக்கு. 1 ஹவர் டெய்லியும் இதுக்குன்னு டெடிகேட் பண்ணீங்கன்னா, 1 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் பெர்சனா மாறிடுவீங்க. இன்கம் கூட நேச்சுரலா இன்கிரீஸ் ஆகும். ரிமெம்பர் மனி ஃபாலோஸ் வேல்யூ. 5த் பிரின்சிபிள் தி பீப்பிள் அரவுண்ட் யூ. அதாவது உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் தான் உங்க ஃபியூச்சர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் வீக்கெண்ட் வந்தா ஷாப்பிங், பார்ட்டின்னு பேசுறாங்கன்னா, நம்மளும் அதே மைண்ட் செட் டெவலப் பண்ணுவோம். ஆனா ஒரு குரூப் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்வெஸ்டிங் பத்தி பேசுறாங்க, பிசினஸ் ஐடியா ஷேர் பண்றாங்க, புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றாங்க. அந்த என்வைரன்மென்ட்ல நம்மளும் இருந்தா, நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்போம். ஹியூமன் நேச்சர் அப்படிதான். நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் மாதிரி நம்மளும் ஸ்லோவா மாறிடுவோம். அதனால நெறைய நல்ல புக்ஸ் படிங்க, ஃபினான்ஸ் பாட்காஸ்ட் கேளுங்க, இன்வெஸ்டிங் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஆன்லைன் கம்யூனிட்டீஸ் ஜாயின் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிறத வேற யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வேஸ் டு லேர்ன். இப்போ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா, மில்லியனர் ஆகுற ஃபார்முலா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லன்னு புரியும். பணம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன அவாய்ட் பண்ணுங்க. ஹை இன்கம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. ரைட் பீப்பிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டிங், பேஷன்ஸ், டிசிப்ளின், டைம் இந்த 4ம் சேர்ந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். மில்லியனர் ஆகுறது லாட்டரி எல்லாம் இல்ல. அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்க 10, 20, 30 இயர்ஸ் கழிச்சு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் ரைட் நவ்.